ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளி, அதால் நாங்கள் கோயில்களுக்கெல்லாம் வெளிக்கிட்டாச்சு. முதல் வந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோணியரப்பா கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த மாதிரி தான் எங்களோட அந்தோணியரப்பா கோயிலில் செய்திருந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு அப்படியே சென்ட் ஜேம்ஸ் அப்பா சர்ச்சுக்கு வந்துட்டேன். அங்கே வந்தோன்னா நல்ல ஒரு அமைதியாக இருந்துச்சு நண்பர்களே. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல வடிவெல்லாம் செய்து வச்சுருந்துச்சுன்னா ப்ரே பண்ணிட்டு வந்தாச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளியண்டா ஒத்தப்பட கோயில்களுக்கு போகிறது வளமை. ஒரு கோயில் இல்லாட்டிக்கு 3 கோயில், 5 கோயில், 7 கோயில் அந்த மாதிரி போகிறது. நாங்கள் இந்த முறை 5 கோயிலுக்கு வந்திருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் ஜேம்ஸ் அப்பா சர்ச்சுக்கு வந்துட்டு முத்தி செய்துட்டு அப்படியே நாங்கள் இப்போ வெளியில் வர போகிறோம். நல்ல ஒரு அமைதியாக இருந்துச்சு. இங்கே வந்தோம்னு சொன்னால் எனக்கு போகவே மனம் வராது. சென்ட் ஜேம்ஸ் அப்பா சர்ச்சுக்கு தெரியுமா, அப்படி ஒரு சைலன்ஸாக இருக்கும். அங்கால கடற்கரை இருக்கா, அந்த காற்றுக்கு நல்லா இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாங்கண்ணி அம்மா கோயிலுக்கு வந்துட்டோம். வேளாங்கண்ணி அம்மா கோயிலையும் இந்த மாதிரி தான் செய்து வச்சுருந்துச்சுன்னா, சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுரங்கம் மாதிரி, அந்த பாதாளம் மாதிரி அது நல்லா செய்திருந்துச்சுன்னா நண்பர்களே. உண்மைக்கும் பார்க்கவே அப்படி ஒரு வடிவாக இருந்துச்சு. உண்மையாக அதுக்குள்ளேயே நாங்கள் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நான் போன 5 கோயில்களையும் எனக்கு இந்த இது நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. கல்லறை ஆண்டவரை வளர்த்திருக்கிற அந்த இடம் இருக்குது பாருங்க, அந்த கல்லறை அது அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. எனக்கு போனோடனே பார்க்கவே எனக்கு என்னென்னு சொல்கிறது சொல்ல முடியாது. நல்ல ஒரு அந்த உண்மையாக அதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் வியாகுல மாதா கோயிலுக்கு வந்துட்டோம். வியாகுல மாதா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக செய்திருந்துச்சுன்னா, இந்த முறை நாங்கள் நல்ல கணக்கான டைமுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் லூசியஸ் மாதா கோயிலுக்கு அப்படியே கடைசியாக லூசியஸ் மாதா கோயிலுக்கு தான் வந்தாங்க. இந்த போன வருஷம் போயிருக்க பார்த்திங்கன்னா அவங்க ரோட்டு வரைக்கும் லைனில் நின்று தான் நாங்கள் நடந்து போனாங்க. இந்த வருஷம் நல்ல கணக்கான லைன் வந்துட்டுது. அப்படியே வந்தோன்னே இங்கே பாருங்க, வாசலில் தம்பியாக்கள் மொழுதிரி விற்று கொண்டு இருக்கணும். அக்கா மொழுதிரி வாங்க இல்லையான்னு வாங்கியாச்சுன்னு அப்படியே அவைக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே லூசியஸ் மாதா கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. அங்கே உள்ளுக்கு வந்தோன்னே பார்த்திங்கன்னா சொன்னால் நல்ல கோயில் திருத்தி நல்லா இருக்குது தெரியுமா, லூசியஸ் மாதா கோயில். அங்கேயும் முத்தி செய்துட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே கல்லறை ஆண்டவர் வச்சிருப்பினோம் இல்லையா, அதுக்குள்ளே போய் இது பாருங்கள், அந்த சுத்தியல் அதெல்லாம் இருக்குதுங்க. ஆண்டவர்கிட்ட முள்முடி எல்லாமே அதில் வச்சிருப்பினோம். அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து ப்ரே பண்ணிவிட்டு இங்காலையும் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்கு இருந்து ஒரு சின்ன பாதான் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இதுக்களால் நடந்து லைனாக அப்படியே வர வேண்டியதான். ஆனால் எல்லா கோயில்கள்லேயுமே உண்மைக்கும் இந்த இளம் பிள்ளைகள் நின்று வழி நடத்துகிற விதம் உண்மைக்கு நல்ல சிறப்பாக நல்ல வடிவாக செய்திருந்துச்சு தெரியுமா, பொறுமையாக. அப்படியே வந்து லூசியஸ் மாதா கோயிலில் இருந்தாச்சு. எங்கே போனாலும் எனக்கு லூசியஸ் மாதா கோயில், அந்தோணியரப்பா கோயில் எல்லாம் அப்படி ஒரு அமைதியாக இருக்குது. அப்படி இருந்துட்டு இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் முதல் லூசியஸ் மாதாவோட ஸ்டாச்சு தான் இருந்தது. இப்போ எடுத்துகிட்டு அதில் வந்து திருயிறுதி ஆண்டவர் வச்சிருக்கீங்கன்னா, அப்படியே இருந்து கொஞ்சம் நேரம் அவையை விளையாட விட்டுட்டு ஆறுதலாக இருந்துட்டு அப்படியே வெளியில் வந்தால் நூடுல்ஸ் எல்லாம் விற்று கொண்டு இருந்துச்சு. நம்ம ஐஸ்கிரீம், ரால்வடை அது இதெல்லாம் விற்று கொண்டு இருந்துச்சு. ஆனால் எல்லா மக்களுமே போய் நூடுல்ஸில் வெஜ் நூடுல்ஸ் இருக்கா ஏனெண்டா பெரிய வெளியேண்டு எல்லோரும் மறக்கிறது தானே சாப்பிடுவீங்க. அதால் தான் அவங்க அதே போட்டிருந்தாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டு வந்தாச்சு. நீங்கள் கோயிலுக்கு போனீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.